மதி நம்மளை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறா. அது மட்டும் இல்ல, மாமாவை ஹாஸ்பிட்டல்ல வச்சு அவமானப்படுத்தி யோவுங்கிற வார்த்தையை வேற சொல்லி திட்டிட்டு அவ பாட்டுக்குன்னு போறா. கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க தெரியல. இங்க வந்து பார்த்தா என்னமோ அன்னிக்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறா. அவ இப்ப ரூமுக்குள்ள வரட்டும், அவளை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரொம்ப பயங்கர கோபத்தோட உக்காந்துக்கிட்டு இருக்க சுரேஷோ அங்க மதி மெதுவா கதவை திறந்துக்கிட்டு ரூமுக்குள்ள வராங்க. ரூமுக்குள்ள வந்த மதி தன்னோட சூட்கேஸ் எடுத்து அதுல இருந்த துணி எடுத்து மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணி எடுக்க போக, உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, பெரிய மகாராணி நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுரேஷ் மதிய பார்த்து பேச, நீங்க இப்போ எதுக்காக இவ்வளோ கோவமா என்கிட்ட பேசுறீங்க? அப்படி கோவமா பேசுறதுக்கு நான் எதுவும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு மதி ரொம்ப கூலாவே பதில் சொல்ல, என்னது நீ எதுவுமே பண்ணலையா? காலையிலேயே உன் அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணுங்கிறதுக்காக அப்பா சொன்னாருன்னு ஒரு வார்த்தைக்காக உன்னை பைக்கில் கூட்டிட்டு போனேன். ஆனா உன் திமிரு பைக்ல இருந்து இறங்கி ஆட்டோல போற. அது மட்டும் இல்ல, பின்னாடியே நாய் மாதிரி ஓடி வந்த. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல மாமாவை யோன்னு சொல்லி அவமானப்படுத்தி பேசுற. உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? மாமா எவ்வளவு முக்கியமானவர் தெரியுமா? நாங்க எல்லாருமே இந்த வீட்டில் அவருக்கு அவ்வளோ பெரிய மரியாதை கொடுப்போம். ஆனா அவருக்கு நீ கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம நீ பாட்டுக்குன்னு அவமானப்படுத்திட்டு போற. உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அது மட்டும் இல்ல, திரும்பவும் வீட்டுக்கு வரும்போது உன் இஷ்டத்துக்கு ஆட்டோ புக் பண்ணி வர. ஏன் நான் நாய் மாதிரி உன் பின்னாடியே ஓடி வந்தேன். நான் ஏன்னு கேட்டா என்னை மதிக்காம என்னமோ உன் இஷ்டத்துக்கு போய் அன்னிக்கிட்ட சிரிச்சு சிரிச்சு அங்கே கிச்சனில் பேசிட்டு வர. இப்போ என்னமோ நான் கேள்வி கேட்ட என்னையே எதிர்த்து பேசுகிற. உன் மனசில் நீ என்ன தாண்டி நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த சுரேஷ் மதியை பார்த்து ரொம்ப கோவத்தோட பேச, ஏன் உங்கள் மாமா ஒன்றும் அவ்வளோ பெரிய நல்லவர்லாம் கிடையாதே. ஒரு ரவுடிக்கு நான் எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? அதனால தான் அப்படி பேசினேன். அப்படிதான் பேசுவேன். என்னை கேட்கறதுக்கு யாருக்கும் இந்த வீட்டில் உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மதி சுரேஷை பார்த்து ரொம்ப கோவத்தோட பேச, ஏய் என் மாமாவை இன்னொரு தடவை மரியாதை இல்லாமல் பேசுனேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன். எங்கேயே ஒன்று கொன்று போட்டுடுவேன் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுரேஷோ மதியை பார்த்து ஏன்னு ரொம்ப சத்தமாக கத்த வெளியே உக்காந்துக்கிட்டு இருந்த ராகவன், ராஜலட்சுமி, அங்கே கிச்சனில் இருந்த அழகு மலர்னு எல்லாருக்குமே அங்கே கத்துன சத்தம் கேட்டு, ஏ மலரு, என்னடி அது சுரேஷோட ரூமுக்குள்ள சுரேஷ் ஏதோ சத்தம் போட்டு கத்துற மாதிரி இருக்கு, என்னன்னு போய் ஒரு எட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜலட்சுமி சொன்னதும் வேக வேகமாக மலர் அங்கே மதியோட ரூம் கதவை தட்ட அங்கே ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற சத்தம் கேட்டு, டேய் சுரேஷ், என்னடா இது? எதுக்காகடா அந்த பொண்ணை இப்படி போய் கத்தி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? பாவண்டா அந்த பொண்ணு, ஏன்டா அந்த பொண்ணுக்கிட்ட இப்படி கத்துற? பயந்துட போறா அப்படின்னு சொல்லிட்டு மலர் பேச, அண்ணி யாரு இவளா பயந்தவ? இவ ரொம்ப திமிரு பிடிச்சவ. நீ தெரியாம இவ கழுத்துல நான் தாலியை கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து சுரேஷ் பேச, என்னது தெரியாம தாலி கட்டிட்டீங்களா? என்ன பிளாக்மெயில் பண்ணி தானே உங்க மாமா என் கழுத்துல தாலியை கட்ட சொன்னாரு. அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் என்னால மரியாதை கொடுக்க முடியாது. பேசாம போய் உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க மதி தன்னோட பேக்கை எடுத்து துணி எடுக்க, ஏய் என்னையே எதிர்த்து பேசிட்டு என் மாமாவை மதிக்காத நீ எதுக்காகடி இந்த வீட்டில் இருக்கணும்? முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த சுரேஷ் பேச, சுரேஷ் என்னடா இது? அவ தான் ஏதோ கோவத்தில் பேசிக்கிட்டு இருக்கானா? நீயும் அவளுக்கு ஈக்குவலா இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? நீ பேசுறதும் கொஞ்சம் கூட சரியில்லை சுரேஷ். பேசாம அமைதியாரு, எல்லாமே கொஞ்ச நேரத்துல சரியாயிடும் அப்படின்னு மலர் பேச, இல்ல நீ என்னால இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. இவ இருக்க இந்த வீட்ல நான் இருக்க மாட்டேன். ஒன்று இவ இருக்கணும், அப்படி இல்லைனா நான் இருக்கணும். இது ரெண்டுத்துல எதனா ஒன்று தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுரேஷ் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க அங்க ராகவனும், ஏய் லட்சுமி, என்ன அங்கே ஏதோ பெருசாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு, வா ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரெண்டு பேரும் சுரேஷோட ரூமுக்கு போக, டே சுரேஷ், என்னடா இது ஒரே சத்தமாக இருக்கு? வீட்டில் இது மாதிரி ஒரு நாள் கூட சத்தம் போட்டதே கிடையாது. ஆனால் என்ன கல்யாணம் மறுநாளே சண்டையா உங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகவன் கேட்க, வாங்கப்பா வாங்க, நீங்கள் தானே சொன்னீங்க காலையில் இவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லி. நானும் சரின்னு இவளை மதித்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனா திமிர் பிடிச்சவ அங்கே மாமா பேசிக்கிட்டு இருக்காரு போயான்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்குன்னு அவங்க அப்பாவை பார்க்கறதுக்கு போகிறா. மாமாவுக்கு கொஞ்சம் கூட இவ மரியாதை கொடுக்கலப்பா. மாமாவை நம்ம இந்த வீட்டில் எப்படி தூக்கி வச்சுட்டு பேசுகிறோம், ஆனால் இவள் என்னமோ என்னப்பா மாமாவை அவமானப்படுத்தி பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் நடந்த ஒன்று விடாத அங்கே இருந்த ராகவன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அதே நேரம் இங்க தங்கராஜ் வீட்டுக்குள்ள வராரு. என்ன மாமா ஒரே சத்தமா இருக்கு? வாங்க மாப்பிள்ள, வாங்க வந்து உக்காருங்க. இல்லையே, ஏதோ சத்தமா இருக்க மாதிரி இருக்கு, அதான் என்னன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த தங்கராஜ் கேட்க, உடனே மதி இருந்துக்கிட்டு, வாங்க, உங்களால தான் இப்போ இங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை. நான் உங்களை கேட்டேனா?
எனக்கு சுரேஷை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நான் உங்களை கேட்டேனா? நீங்களா தான் என் அப்பா 30 லட்ச ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி எங்கள் அப்பாவை பிளாக்மெயில் பண்ணி என்ன பிளாக்மெயில் பண்ணி அதுக்கப்புறமா இந்த ஆளுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சுங்க. எனக்கு உங்களை ஆரம்பத்துல இருந்தே பிடிக்கல. அதனால தான் நீங்கள் பேசுறத நான் காது கொடுத்து கேட்கல. அதுக்கு என்னமோ என் மாமாவை மதிக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு என்கிட்டயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். நீங்க ரவுடி தானே, உங்களுக்கு நான் எதுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மதி கேட்க, உடனே லட்சுமி இருந்துக்கிட்டு, இங்க பாருமா மதி, என்ன வார்த்தை பேசுற? இவரு இந்த வீட்டு மருமகன். இவருக்கு மரியாதைனா ஒரு தனி மரியாதை கொடுத்துதான் ஆகணும். அதை விட்டுட்டு என்னமோ இங்க பாரு மலரு, இவளுக்கு சொல்லி புரிய வை. அப்படி இருந்தா இந்த வீட்டில் நிம்மதியா சந்தோஷமா வாழலாம். அப்படி இல்லைன்னா இந்த வீட்டில் நிம்மதி இருக்காதுன்னு நீயாவது சொல்லி வை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே லட்சுமி சொல்லிக்கிட்டு இருக்க. மதி, என்ன மதி, தங்கராஜ் அண்ணனை பார்த்து அப்படியெல்லாம் பேசாத, அத்தைக்கு கோவம் வரும், கொஞ்சம் கோவத்தை அடக்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலர் பேச. முடியாதுக்கா, என்னால் முடியாது. என் வாழ்க்கையவே சீரழிச்ச இந்த ஆளுக்கெல்லாம் என்னால் மரியாதை கொடுக்க முடியாது. என்னால் என் இஷ்டத்துக்கு தான் இந்த வீட்டில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மதி ரொம்ப கோவத்தோட பேச. உடனே சுரேஷ் இருந்துக்கிட்டு, ஏய், அப்படியெல்லாம் இந்த வீட்டில் நீ இருக்கவே வேண்டாண்டி, முதல்ல உன் சூட்கேஸ் எடு, இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு மதியோட பேக் எடுத்துக்கிட்டு வெளியே வந்து தூக்கி விசிறி அடிக்க. உடனே மதியோ பின்னாடியே வந்து, நீ என் கழுத்தில் தாலியை கட்டிக்கிற, நான் எப்படி இந்த வீட்டை விட்டு போக முடியும்? என்னதான் நடந்தாலும் நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன், என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன். யாருக்கு மரியாதை கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். அதை சொல்கிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஏய், உன் கழுத்தில் தாலியை கட்டி உன் கூட குடும்பம் நடத்துறதுக்காக ஒன்றும் உன்னை நான் கல்யாணம் பண்ணலடி. மாமா சொன்னாரேங்கிறதுக்காக ஒரு வார்த்தைக்காக தான் அவர் பேச்சை கேட்கணும்னு உன் கழுத்தில் தாலி கட்டினேன். ஆமாம், எனக்கு என் வேலை மறுபடியும் கிடைக்கணும். உன்னால தானே என் வேலை போச்சு. அது கிடைச்ச பிறகு உன்னை எப்படியாவது விவாகரத்து பண்ணி உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டு நான் சந்தோஷமா இருக்கணும். நான் நினைச்ச மாதிரி ஏன் வாழ்க்கைய வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த சுரேஷ் பேச. பாத்தீங்களா, உங்க பையன் பேசுறத பாருங்க. அவங்க மாமாவுக்காக தான் என் கழுத்துல தாலியை கட்டினாரா. அப்போ கல்யாணம்னா சும்மா விளையாட்டா போச்சா? என்னால இந்த வீட்டை விட்டு போக முடியாது. உன்னால டிவோர்ஸ் வாங்க முடிஞ்சா தாராளமா வாங்கிக்க. உன்னை விட்டு நானும் போக மாட்டேன். எனக்கு தாலியை கட்டி எனக்கு நீ தண்டனை கொடுத்தல, என்னை பழி வாங்கணும்னு நினச்சிதானே உன் மாமா கூட சேர்ந்துக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ண. இனிமே உன் ஆட்டத்தை நான் விளையாட போகிறேன். ஆமாம், உன்னை எப்படி ஆட்டி வைக்கணும்னு எனக்கு தெரியும். என்ன போய் இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க? இந்த மதி யாருங்கிறத கூடி சீக்கிரம் உனக்கும் உன் மாமா தங்கராஜுக்கும் நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மதி தன்னோட சூட்கேஸில் இருந்த துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இங்கே தங்கராஜோ ராகவனை பார்த்து, மாமா, இந்த பொண்ணு நல்ல பொண்ணுன்னு நினச்சி தான் நான் சுரேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனால் இந்த பொண்ணு இவ்வளோ திமிரு பிடிச்சிருக்கோம்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கராஜ் பேச. போதும் மாமா, பாருங்க, இப்போ இவ எவ்வளோ திமிரு எடுத்து என்கிட்ட பேசிட்டு அவ பாட்டுக்குன்னு என் பேச்சை மதிக்காம வீட்டுக்குள்ள போறா பாருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுரேஷ் பேச. டே சுரேஷ், இன்னைக்கு திமிரு எடுத்து பேச்சு பேசுறவ நாளைக்கு உங்ககிட்ட அடங்கி தாண்டா ஆகணும். ஏன்னா நாம எப்பவும் ஆம்பளை, அவளை அடக்கி தான் வைக்கணும். கொஞ்சம் விட்டு பொடி, கூடி சீக்கிரம் அவ சரியாயிடுவா.